பெரியய்யா. ஆமாங்க. தனியாவா வந்துக்கிறீங்க? ஆமா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. சோடா எதனா வாங்கியாரவா? தண்ணியே போதும். ஊடு நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்கு. யார் பத்த பிள்ளையோ ஒத்தாசையா நின்று கட்டி கொடுத்துருக்கேன். அட போங்க பெரியா, நான் இனத்தை பெருசா கீழ்ச்சிட்டான். அப்போ வரட்டுமா மங்க? வாங்க. Yes. 1 minute. சுதா வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, என்னது?
அட என்ன கண்ணு இப்படியே குந்தி நின்றா எப்படி? சரி எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதானே, மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாப்பியா? இதோ பாரு, look at it this way. தாத்தாவுக்கு 84 வயசாச்சு. எப்ப வேணாலும் அவர் போயிருக்கலாம் இல்லையா? கட்டின வீட்டை வந்து பார்த்துட்டு நிறைஞ்ச மனசோட போயிருக்காரு. இதுக்கு மேல என்னையா வேணாம்? இந்த வீடு கட்டுறது யாருங்க? நாங்க தான். எதுக்கு? நாங்க மெட்ரோ வாட்டர்ல இருந்து வர்றோம். இங்க எப்படி வீடு கட்டுறீங்க? என்ன கேக்குறீங்க? வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஓ எஸ், சாங்ஷன் வாங்காம யாராவது வீடு கட்டுவாங்களா? அது சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, இந்த கிரவுண்ட மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருக்கும். அக்வயர் பண்றதுனா? உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அரசாங்கம் இதை எடுத்துக்கும். எதுக்கு? இங்க பெருசா 2 கிணறு வெட்டி இந்த ஏரியாவுக்கு இங்க இருந்து தான் வாட்டர் சப்ளை. இந்த இடத்தை விற்கவோ இதுல வீடு கட்டவோ கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? MMDAக்கு. அவங்க மூலமா வளசரவாக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒண்ணுமே சொல்லலையே. உண்மையை சொல்லுங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு ஆக்சுவலா நீங்க சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? சார், வாங்கியிருக்கோம் சார். பஞ்சாயத்து ஆபீஸ்ல. ஆமா சார், அங்கேதான் வாங்கியிருக்கோம். சார் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனடியா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏன் ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா? இருக்காதே சார் வந்து நாங்க 2 பேரும். இதோ இருக்க சார். இதை யார் கொடுத்தா? உங்க ஆபீஸ் சாங்ஷன் வேற யார் சார் கொடுக்கறது? இந்த ஆபீஸ்ல எல்லாம் கொடுத்தாங்க. Come with me, please. வாங்க, உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம். சார், நான் சார் சொல்லியா? சார், ஐயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்களா சார்? என்னையா அது? என்னையா பேந்து பேந்து முழிக்கிற? கேக்குறேன்ல. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எந்திரி எந்திரி. மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்கிற. என் கையெழுத்த வேற ஃபோர்ஜ் பண்ணிருக்கிற. ஏயா என்னையா பண்ணிருக்கிற? தப்புதான் சார். தப்புன்னா? யோ, இப்ப என்ன நடந்து போச்சு தெரியுமா உனக்கு? 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டிருக்காயா? வந்து உட்கார்ந்துருக்கா. என்ன பதில் சொல்லுவேன்? அந்த இடத்துல சாங்ஷன் கொடுக்க கூடாது உனக்கு தெரியும்ல. அப்படி என்னத்தையா வாரி கொட்டிக்கிட்ட நீ? இப்ப அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. யோ, என்னையும் சேர்த்துலையா மாட்டி வச்சிருக்கிற? திருட்டு கையெழுத்துக்கு என்ன தண்டனை தெரியும்ல? இருந்து ரிட்டையர் ஆகிற நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கையா? மெட்ரோ வாட்டர் இவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல சார். அதுக்குள்ள ரிட்டையர் ஆகி போயிடலாம்னு. ரிட்டையர் ஆகிட்டா மட்டும் விட்டுருவாங்களா? பாவம், அது பொம்பளை பிள்ளை படாத பாடுபட்டு ஒரு வீடு கட்டியிருக்கு. அதை பிடிக்கிறதுன்னா எப்படியா தாங்கிக்குவா? லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காகவும் போலி கையெழுத்திட்டு பொய் சர்டிபிகேட் கொடுத்த குற்றத்திற்காகவும் பஞ்சாயத்து ஆபீஸ் கிளார்க் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இப்பொழுது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். தனது வீட்டை
மெட்ரோ வாட்டர் அக்வயர் செய்யக்கூடாதென சுதா தொடர்ந்த வழக்கின் மீது இப்பொழுது விசாரணை நடந்து வருகிறது.